ரெடியா? ஓகே. கண்ணீரா கண்ணீராங்கிற டைட்டிலே வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தது. அதாவது ஒரு லவ் சப்ஜெக்டை, அதாவது முக்கோண காதலை வந்து ஒரு சிறந்த முறையில், இதில் என்ன ப்ளஸ்னால், இது வரைக்கும் நம்ம பார்த்த முக்கோண காதல் கதையை வந்து அவங்கக்குள்ளாரையும் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முக்கோண காதல் கதையிலேயே ஒரு குடும்ப பாசத்தை, அதாவது இன்றைக்கி வந்து உறவுகளை வந்து எல்லாம் மறந்துக்கிட்டு இருக்கோம். அந்த உறவுகளை மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காதலை தியாகம் பண்ணுற ஒரு ஹீரோயின் கேரக்டரை வச்சு இன்றைக்கி வந்து உறவுகளோட முக்கியத்துவத்தை வந்து உணர்த்துறாங்க. அந்த வகையில் இது வந்து ஒரு தனித்துவமான வித்தியாசமான படமாக இருக்குது. வசனம் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த அம்மா. அதே மாதிரி டைரக்ட் பண்ண தம்பி வந்து மிக சிறப்பாக அவரே ஹீரோவாக பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. படம் வந்து அனைவரும் பார்க்கக்கூடிய தரமான சிறந்த படம். நன்றி. தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். படம் உண்மையாகவே எனக்கு 100% பிடிச்சிருக்கு. ஏன்னா நல்ல வசனம், திரைக்கதை, பாடல்கள் எல்லாமே அருமையான ஷூட் பண்ணியிருக்காங்க. அதிலும் கேமரா ஒர்க்கு அருமை. மலேசியான்றதை விட அந்த அழகாக கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாகவே ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னா அவர் அப்படி இங்கிலீஷில் என்ன, உண்மையாகவே எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த படத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடலை. கடைசியாக அவருடைய நினச்சி பார்க்கும்போது தான் அந்த கண்ணில் கண்ணீர் வந்தது. அது வரைக்கும் அந்த மனுஷன் அழுவாமே வாழ்ந்திருக்கார் அந்த படம் ஃபுல்லாகவே. அவர் அழுவும்போது நம்மளுக்கே ஒரு கொஞ்ச நேரத்தில் நானே வந்து என்னடா கண்ணீரே வராத மனுஷனுக்கு அவர் அந்த கண்ணாடி கிட்ட நின்று பேசும்போது அவன் என்ன சொல்லியிருப்பா அப்படின்னு நினைக்கும்போது அந்த கண்ணீர் உண்மையாகவே நினச்சேன் நான். ஆனால் வந்து அந்த பொண்ணு சார், உண்மையாகவே சார், அந்த கேரக்டரு அந்த சூப்பர் கேரக்டர் சார், நல்லா நடிச்சிருக்காங்க. உண்மையாகவே அந்த அம்மா அழகு இல்லைன்னு சொல்ல முடியாது சார், அந்த நடிப்பு தான் சார் அழகு. அந்த மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹீரோயினி கூட அவ்வளோ ஒர்த்து இல்லை. ஆனால் வந்து இந்த ஹீரோயினி வந்து உண்மையாகவே அருமையாக நடிச்சிருக்காங்க. அருமையான டைலாக்கு, ரியாக்ஷன், உண்மையாகவே அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்தில் வந்து அவங்க கேரக்டரு உண்மையாகவே பாராட்ட வேண்டிய விஷயம். கேரக்டரு கடைசி இந்த கிளைமேக்ஸு ஒன்று சேர்ந்தது அதுபடியே நல்லா இருந்தது. ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து நல்லபடியாக முடிக்கணுன்றது தான். அவ்வளோதான் சார். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களுக்கு என்னுடைய மனதார பாராட்டுக்கள். இந்த படம் வந்து ஆடியன்ஸு நிறைய பேர் பார்க்கணும், ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். அதனால் வந்து இதை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், இவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இவங்க அடுத்தடுத்து படங்கள் பண்ணி இவங்களும் வந்து மலேசியாவில் இருந்தாலும் அவங்களுடைய தமிழ் ரசிகர்கள்லாம் இங்கே இருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும். அதான் என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்மா. இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐ ஃபெல்ட் இது என்ன மாதிரி படமாக இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த டைட்டில் இஸ் மிஸ்லீடிங், ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி யோசித்து தான் பார்த்தேன் நான். ஆனால் போக பார்த்தா ஃபென்டாஸ்டிக். அதாவது ப்ரெசன்ட் டே பிரச்சனை அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அது எஸ்பெஷலி மேடம், ஐ திங்க் ஷீ ஹாஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது ஃபென்டாஸ்டிக். I think it is changing a lot and I have to congratulate them, and he has given fantastic expressions. எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். மேடம், உங்களுக்கும் என்னுடைய ஓகே, தேங்க்ஸ் a lot. நைஸ். படத்தின் இயக்குனர் மலேசியாவை சேர்ந்த கதிரவன். அவரே இயக்குனர், அவரே கதாநாயகன் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்திற்கு கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள்லாம் எழுதினவங்க கௌசல்யா கௌரத்னம் மேடம் தான் அவங்க எழுதியிருக்காங்க. சமீபத்தில் வந்த திரைப்படங்களில் இந்த சிறிய திரைப்படங்கள், சிறிய பட்ஜெட்டில் ஒரு மனசுக்கு கவர்ந்த ஒரு தரமான படைப்புன்னு சொல்லலாம் கண்ணீரா திரைப்படத்தை. திரைக்கதை ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு
நல்ல திரைக்கதையோடு பார்த்த படம் அந்த கண்ணீரா. முக்கியமாக இப்போ சமூகத்தில் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது. வந்து ஒரு ஆண் பெண் அப்புறம் அப்பா அம்மா குழந்தைங்க எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இது வந்து உறவுகளோட வலிமை சொல்கிற படம். உறவுகளோடு வாழ்கிறதான் வாழ்க்கை. நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்காக உறவு விட்டுட்டு எங்கேயோ தனிமையான சம்பாதிச்சு அது அந்த வருமானத்தில் ஒரு அர்த்தமும் இல்லை. உழைக்கணும், அது உறவுகளோடு வாழணும். அது சொல்கிற படம் தான் அந்த கண்ணீரா. ஒரு ஆக்சுவலி வந்து லவ் ஸ்டோரி, ஒரு காதல் கதையில் ஒரு சமூக அக்கறையோட உறவின் பெருமையை சொல்கிற படம் தான் இந்த கண்ணீரா. நல்ல ஒரு திரைக்கதையும் சொல்லணும், அதை விட நல்ல ஒரு மேக்கிங், எங்கேயுமே கண்ணை உறுத்தாத மேக்கிங், கதைக்கு தேவையான ஒரு மேக்கிங். நல்ல ஒரு இயக்குனர் வந்து கரெக்டாக எல்லா நடிகர்கிட்டையும் கரெக்டாக வேலை வாங்கியிருக்காரு. கதாநாயகன் நடிச்சிருக்க கதிரனுடைய நடிப்பு இயல்பாக, அந்த ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் அந்த கெத்தோட அந்த கெத்துக்கு குறையாமல் அது நடிக்க ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். கரெக்டாக நடிச்சிருக்காரு. அது மாதிரி ஹீரோயின் அவங்களும் நடிச்சிருக்காங்க. எல்லா நடிகருமே நல்லா நடிச்சிருக்காங்க. மலேசியா படம்லாம் பார்த்துருப்போம், அது கொஞ்சம் தரம் குறைஞ்சதாக இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ஒரு தரமான ஒரு மேக்கிங்கோட, தரமான ஒரு திரைக்கதையோட ஒரு ஆடியன்ஸுக்கு இந்த படம் பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு முழுசாக பிடிக்கும். உங்களுக்கு படம் நிறைவே தர்ற ஒரு படம் தான் கண்ணீரா. நீங்கள் பாருங்கள். படத்துக்கு தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு, நல்ல கருத்துள்ள படத்துக்கு நீங்கள் தரும் வெற்றி தான் சினிமாவுக்கே தெரியும், ஒரு ஆரோக்கியமான ஒரு வெற்றியாக இருக்கும். நன்றி, வணக்கம். முருகன் இருக்கார். முருகன் அதுவும் நீங்கள் எல்லாம் டேரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், பெரிய பெரிய ஆளுங்க. ஸோ உங்கள் கூட வந்து இந்த படத்தை வந்து ஒன்றா சேர்ந்து பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அதை தாண்டி நன்றி. இந்த படம் உங்களை ஓரளவுக்கு சந்தோஷப்படுத்தியிருக்கோம், திருப்திப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் பெரிதும் நம்புகிறேன். எங்கள் டீம் நம்புகிறோம். ஸோ என்னோடய டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே இங்கே வந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி. படத்தோடைய விமர்சனத்தை நீங்கள் சொல்லுங்கள். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக போயிட்டு உங்களுடைய உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். தியேட்டரில் படம் ஓடிட்டுருக்கு, கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், ஆதரவு கொடுக்குங்க. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. தேங்க்யூ. படத்தின் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் எழுதி இணை இயக்கம் செய்துள்ள கௌசல்யா நவரத்னம் அவர்கள் இப்போது பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பார்க்க ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாலா சொன்னார். எனக்கு டைரக்டர்ஸ் யூனியனில் இருந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம படம் பார்க்க கேட்குறாங்களா அப்படின்னு. இட் இஸ் அ வெரி இமோஷ்னல் மூமெண்ட் ஃபார் மீ அண்ட் ஃபார் அவர் டீம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஃபார் அஸ் டு இம்ப்ரூவ் ஃபர்தர் இன் த ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச். படத்தின் நிர்வாக தயாரிப்பாளர் பால கங்காதரன் அவர்கள் இப்போது ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே வந்து இது வந்து ஒரு சந்தோஷமான தருணம். எங்கள் டீமுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ இயக்குநர்கள் வந்து பார்த்து உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணதுக்கு சார் கேட்குது. நீங்கள் வந்து பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. இதோட பார்ட் 2 ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ அதுவும் கூடிய விரைவில் காட்டுவோம். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நாங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப பலமாக இருக்கும். நன்றி. நமது துணைத் தலைவர் இயக்குனர் அரவிந்தராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அரவிந்தராஜ் அவர் மேடைக்கு வந்தாரு, அவருக்கு மரியாதை பண்ணுறோம். நம்ம செயலாளர் முன்னாடி போட்டு வாங்கிக்கோங்க. உத்தரா அவர்கள் இப்போது ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்ணீரா வந்து இன்றைக்கி வந்து எங்களோட குடும்பத்துக்கு படம் காட்டின மாதிரி தான். ஏன்னா நானும் டைரக்ட் யூனியனில் மெம்பராக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். என்ன விஷயம்னா, கதிரவன் வந்து மலேசியாவிலேருந்து வந்து இங்கே இன்றைக்கி வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காரு. ஏன்னா ஒரு படம் இன்றைக்கி எடுத்து அது ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும்.
எல்லாருமே வருங்கால இயக்குனர்கள். இப்போ சமதளத்தில் வந்து இன்றைக்கி வந்து சினிமா என்ன நிலைமையில் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் வந்து ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா நம்மளுடைய இயக்குனர் சங்கம் வந்து ஒரு படத்தையும் இந்த மாதிரி நல்ல அங்கீகாரத்தை வந்து தேடி பிடிச்சி இவ்வளோ பேர் அவங்களுடைய வேல்யூபிளான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை வந்து பார்த்து வெளியில் போய் சொல்லி இன்னும் நிறைய பேர் பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாலமாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து இன்னும் நிறைய இயக்குநர்கள் உருவாக ஒரு மிகப்பெரிய மேடையாக வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லி நம்ம இயக்குனர் சங்கத்தை சார்ந்த அனைவருக்கும் எங்கள் உத்ரா ப்ரொடக்ஷன் சார்பாகவும் மோர் ஃபோர் ப்ரொடக்ஷன் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்ணீரா தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அவங்கவுங்க டைம் கிடச்சா பாருங்கள். புக் மை ஷோலலாம் இருக்குது. இன்னும் நாளையிலும் சில தேட்டர்ஸ் ஆட் ஆகுது. ஏன்னா சின்ன படம்ன்றதுனால நம்மளே வந்து ரொம்ப அவங்கள கொண்டு போய் சேர்க்கறது அதெல்லாம் கொஞ்சம் ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. வந்திருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பொதுச் செயலாளர் இயக்குனர் பேரரசு அவர்கள் இப்போது பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம இயக்கு சங்க ஷோ தான் பிரசவ மாதிரி போச்சு. நான் சூடாக போட்டு படம் நல்லா இருக்கும்போது நான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன். ஒரு படம் நல்ல படமும் நல்லா நிறைவாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் இப்போ ஃபேஸ்புக்கில் பகிர்ந்துருக்கேன். அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம். அது மாதிரி இந்த படமும் உங்கள் பிரசவ மாதிரி தான் இது. அது மக்கள் கொண்டு சேர்த்துருவாங்க எங்கள் உறுப்பினர்கள்லாம். இல்லை இங்கே இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா திரைக்கதை இயக்கம் கதிரவன். திரைக்கதை இயக்கம் கதிரவன். கதை வசனம் பாடல்கள் இணை இயக்கம் கௌசல்யா நவரத்னம். அவங்க யாருன்னா இவரோட துணைவியார். முதல் படம் இயக்குனர் அறிமுகமாகிறாரு. அதுக்கு ஒரு ஒய்ஃப் வந்து சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஹீரோ நடிக்கிறாரு. அது 2 ஹீரோயின் வேறு. ஏன்னா கதை தெரியாமல் சந்தேகிக்கலாம். கதையே அவங்க தான். ஒரு கதாநாயகனை உருவாக்கி அதுக்கு 2 கதாநாயகி உருவாக்கி அதில் தான் வீட்டுக்காரையும் நடிக்க வச்சு அளவு பார்க்குறாங்கன்னா எவ்வளோ விஷயம் இது. அதில் படத்துக்கு முதல்ல எப்பவுமே கதை தான் அஸ்திவாரம், அப்புறம் தான் இயக்குனர். இங்கே உண்மையிலே இந்த படத்துக்கு அஸ்திவாரங்கிறது அவங்க தான். அவங்க சப்போர்ட் இல்லாமல் இந்த இயக்குனர் இந்த கதிரவனை உதிச்சிருக்க முடியாது. என்ன சார்? ஆமாம், ஒரு நிலவு வந்து ஒரு கதிரவனை உதிக்க வச்சிருக்கு. இங்கெல்லாம் எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. சிங்கப்பூர் இருக்காங்கல்ல, மலேசியாவில் இருக்காங்கல்ல, நம்ம ஊர் கஷ்டம் தெரியாது உங்களுக்கு. நாங்கெல்லாம் என்ன பாடுபடுறோம். ஆமாம் ஆமாம். இங்கெல்லாம் சினிமாக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அது அப்புறம் ஆமாம், வீடு விட்டுட்டாங்க. ஆமாம், பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்காரி வந்து உங்களுக்கு கதையும் கொடுத்து 2 ஹீரோனையும் கொடுத்து ஆமாம் அந்த அவங்களே தயாரிச்சு இந்த ஒய்ஃப் அமைஞ்சா அது ஆண்டு கொடுத்த வரங்க. நம்மளுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. மொத்தமாக ஆண்டு அவங்கள்ட்ட ஒரு ஒப்படைச்சிட்டாப்ல. முதல் சக்ஸஸ் அங்கே அவ்வளோதான். முதல் சக்ஸஸ் ஒரு சினிமா விழாவில் எனக்கு தெரிஞ்சு கணவன் மனைவியும் ஒன்றா வந்து நிற்கிறது அபூர்வம். நாங்களும் இங்கே நிறைய 100 ரூபா படம் கொடுக்கலாம், 200 ரூபா படம் கொடுக்கலாம். டேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் வருவார். யாரும் ஊர் கூட்டு வர மாட்டாங்க. அப்படித்தானே? அது ரொம்ப ரேர். சின்னது அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு சினிமா விருப்பம் வந்துடும். நம்ம கடைசி ஒரு புதுசு நம்ம டைரக்ட் பண்ணுவாரா ஜெயிப்பாராங்கும்போது அவுட் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டைரக்ட் பண்ணுவோம், ஜெயிப்போம். அவங்க அழுத்து போயிடும். இதுக்கப்புறம் ஜெயிச்சாங்க சம்பாதிச்சாங்கும் போது நாங்கள் ஜெயிப்போம். ஆனால் இன்னைக்கு பரவாயில்ல, யூத்தாக இருக்கும்போது ஜெயிச்சிட்டியே. ஆமாம், அதனால் எல்லா வகையிலும் நீங்கள் கொடுத்து வச்சால்தான். இந்த கதை
வந்து உண்மையிலே இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கதைங்கிறத விட இந்த படம் வந்து திரைக்கதை தான். திரைக்கதை அந்த ஃபஸ்ட்டு இந்த படத்துக்குன்னா முதல்ல திரைக்கதையும் போடணும், அப்போ தான் கதையும் போடணும். நம்ம கதை திரைக்கதையும் போடுறோம்ல, சில படங்களுக்கு திரைக்கதை கதை வசனம் போடணும். இது திரைக்கதை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு சார். ஆமாம் ஆமாம் சொல்லுங்க. அழகா இல்லையா சார்? அதான் சொல்ல வராங்க சார். என்ன ஃபர்ஸ்ட் லவ் பண்ணது நல்லா இருந்துச்சுடா. அது நல்லா இருந்தது. தெரியும், உங்கள் டேஸ்ட் தெரியும் எனக்கு. மெயின் ஹீரோயின் வந்து அது மலேசிய மக்களுக்காக இருக்கும். ஓகே, நம்மளுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு, மலேசிய மக்களுக்கும் டேஸ்ட் இருக்கு. இது மலேசிய ரசிகர்களுக்காக, அது ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நமக்காக. ஓகே, ஆமாம். அழகு விட்டுட்டு தான் அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை இல்லை ஹீரோ செலக்ஷன் யார் தெரியுமா? அவங்க அங்கே உஷாரா பார்த்துருக்காங்க. நீ சொல்றீங்கல்ல உங்க கண்ணுக்கே சுமார்னா, அப்ப இவர் கண்ணுக்கு சுமார் சரியா வருங்க. படம் முடியும் போது சொல்றேன். அதனாலதான் அந்த ஹீரோயின் செலக்ஷன் வந்து தெளிவா பண்ணிட்டாங்க. அவங்க ரொம்ப கண்ணுக்கு அழகா இருக்கக்கூடாது, ஹீரோயின் பேருக்கு போடணும், நம்ம புருஷனுக்கே பிடிக்க கூடாது. ஓகே, அதெல்லாம் லேடிஸ்ல சாதாரண விஷயம் இல்லை. கதையை திரைக்கிறது வசனம் பாட்டெலாம் எடுத்துனாங்கன்னா சும்மா இருப்பாங்களா என்ன? அதனால நீங்கள் உங்கள் அங்கே வேலைக்கு ஆகாது. அப்படி தான் நாங்கள் இப்போ செலக்ஷன் பண்ணுவோம் நாங்கள். அதில் ஆர்டிஸ்ட் செலக்ஷன் சூப்பர் மேடம். ஏன்னா அவங்க பண்ணியிருக்கும் போது நம்ம சூப்பர் சொல்லி தான் ஆகணும் நம்மளுக்கு. அதனால் இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாருன்னா, சப்ப கிட்டார் வேற முட்டு கொடுப்பாங்கல்ல, காதலுக்கு அழகு முக்கியம் இல்லை, பொண்ணு தான் முக்கியம். அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டி தான் பார்த்து தான் அந்த ஹீரோக்கு லவ் வருது அப்படின்றாரு. அதானே சார்? ஆனால் முத்தம் கொடுப்பார், அது வேறு விஷயம். நல்ல வசனம் இருந்துச்சு, சூப்பர். அந்த பிசிக்கல் பார்க்காம சார், காதலிச்ச பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வெற்றி இல்லை. அந்த மாதிரி ஒரு பொண்ணு யார் லவ் பண்ணுறாங்களோ அவங்க அடைஞ்சே தீரணும், அவங்களுக்காக உசிரை விட்டு தயார், அதுதான் மூடு நம்பிக்கை. காதல் ஆரம்பம் வந்து எதுலேயும் ஒன்று ஆரம்பிக்கும், ஆனால் போக சில விளக்கங்கள் வரும். வாழ்க்கைக்கு செயல்பட்டு வருமாங்கிறது எப்போ வரும்? அழகும் போதே வரும், லவ் தான் வரும். சூழ்நிலைகள் வந்து நம்ம சில மனசை மாற்றும். காதல் தோல்விலாம் தோல்வி இல்லை, நிறைய பேர் காதல் தோல்வி அடைஞ்சா தான் வெற்றியே. நம்ம நிறைய பேர் இருப்பிய ஊரில் யாரும் லவ் பண்ணியிருப்போம், அதை கல்யாணம் பண்ணி தான் பண்ணியிருப்போம். அங்கேயே ஒரு பெட்டி கடையோ ரைஸ் மில் வேலை வந்துட்டா முன்னாடி காப்பாற்றணும்ல. அங்கே தோத்துட்டா ஒரு வெற்றி ஒரு ஜெயிக்கணும் இங்கே ஓடியாந்துருப்போம். அப்படி நிறைய பேர் இருப்போம். அது மாதிரி காதல் தோல்விக்கிறதுலாம் ஒரு படத்து இது வரைக்கும் படத்தில் வந்து லவருக்காக உசுர விடுறோம், லவரை சேர்த்து வைக்கிறக்க ஃப்ரெண்ட்ஸு வர ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க எடுக்கிறத வாங்கி தான் ஒருத்தன் இல்லை. ஒரு ஹீரோவை கெடுக்கிறதே ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். அவங்க பொண்ணை கடத்திட்டு வந்து கட்டி வச்சு முடிச்சுடுவாங்க கதையை. இது அதெல்லாம் இதில் இல்லை, இதெல்லாம் மாறுபட்டு இருந்துச்சு. என்னது வசனம் வந்து இது ஃபிசிக்கலாக டச் பண்ண மாட்டேன், எமோஷனல் டச்சு நல்லா இருந்துச்சு சார். ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்கிறேன். சூப்பர். அந்த டைலாக்கு வீடியோ காலில் பேசிக்கும் போது வீடியோ காலில் வந்து தாத்தா பாட்டி பேத்தியில் கொஞ்சம் முடியுமா, தூக்கி மட்டில் வச்சுக்க முடியுமா? இப்போ நிறைய பேர் கல்யாணத்தையே வீடியோ பார்க்குறாங்க. ஒன்றே ஒன்று தான். ஆமாம், வீடியோ எல்லாமே பண்ணுறாங்க இப்போ. ஒரே விஷயம் தாத்தா பாட்டிக்க சொல்கிறேன், நான் நல்ல ஒரு கண்ணோட பிடிச்சிருக்கேன். இந்த காலகட்ட சூழலில் இந்த மாதிரி படங்களில் எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா உறவுகள் இன்னைக்கு போகுது. இப்போ ஒரு சின்ன ஒன்று உறவு இல்லை, பிரிவு ஏற்பட்டால் திருப்பி சேர்ந்துடும். ஒரு அண்ணன் தங்கச்சி, ஒரு சித்தப்பா சித்தி, மாமா அத்தை சண்டை வரும். ஆனால் அந்த உறவு பிரிஞ்சுன்னா திருப்பி சேர்ந்துடலாம். ஆனால் காதலில் பிரிஞ்சுட்டா திருப்பி சேர்றது அர்த்தம் இருக்காது. முடிவு தான். அது மாதிரி குடும்ப வாழ்க்கை டைவர்ஸ், கணவன் மனைவிக்கு டைவர்ஸ் ஆகிப்பட்டால் அப்புறம் திருப்பி சேர்றதுல அர்த்தம் இருக்காது. அது மாதிரி இந்த காதல்ங்கிறது பிரிஞ்சு தான். அது ரெண்டு இதுலையும் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க.
ஃபஸ்ட்டு இதுவும் பிரிஞ்சு அதோட முடிஞ்சிச்சு, ரெண்டாவது பிரிஞ்சது அதோட முடிஞ்சது. அந்த கதையும் சரி திரைக்கிறதும் சரி ரொம்ப ஒரு புதுசாக உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்த்து பாருங்க சார். அப்புறம் மேக்கிங் நல்லா இருந்துச்சு. ஆமாம் சார், கேமரா சூப்பராக கேமரா சூப்பர் நல்லா நல்லா இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் உண்மையில நாங்கள் சில நம்ம மலேசியாவில் பண்ண படம்லாம் சில பார்ப்போம், இந்த குவாலிட்டி இருக்காது. ஏதோ பேர் எடுத்து வச்சுருப்பாங்க, ஒரு ட்ராமா மாதிரி இருக்கும். ஆனால் சூப்பராக இந்த ஃபியூச்சர் ஃபிலிம் எப்படி இருக்கணுமோ அது ஒரு எடிட்டிங்காக இருக்கட்டும், கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே ஒரு கரெக்டாக ஒரு தரமான படம் இருந்துச்சு. தரமான ஒரு இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல டாக் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட் வேணும். நம்ம சப்போர்ட்லாம் அவங்க சொன்னல பிரசவமாகி போச்சு, நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்குறாங்க. நீங்களும் கொஞ்சம் பொதுத்தளங்களில் படத்தை பற்றி நல்லா எழுதி வெற்றிக்கு கொஞ்சம்